கைஸ் இப்போ எங்கே கிளம்பிட்டு இருக்கேன்னா வீடியோ எடுக்க போயிட்டு இருக்கேன். என்ன வீடியோ வர போகுதுன்னா, நிறைய கொஸ்டின், இன்னும் அந்த கொஸ்டின் மட்டும் இன்னும் குறையவே இல்லை. இதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ரிப்ளை போட்டு 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 எனக்கே சலிச்சு போச்சு யாராத்திரிட்டு பத்தி போட்டு. அதனால இது ஒரு ரிப்ளை வீடியோவா தான் இருக்கும் முழுக்க முழுக்க, வேற ஒன்றும் இல்லை. நேற்று மெசேஜ் வந்துருந்துச்சு நைட்டு, அதுக்கு இன்னைக்கே எடுக்க கிளம்பிட்டேன். ஃப்ரீயா தான் இருந்தேன். நேரத்தையும் எடுக்கலாமா போடலாமா வேண்டாமா நினச்சிட்டே இருந்தேன். சரி அப்புறம் எடுத்துருவோமே அப்படி ஒரு வீடியோவா ஃபுல்லாவே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? டைம் கரெக்டா 9:40. வீடியோ எடுக்கிற ஸ்பாட் ஃபுல்லா வெயிலா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி வேற ஸ்பாட் மாத்தியாச்சு. ஒரே இடத்துல எடுத்து எடுத்து போர் அடிச்சு. சரி, எவ்வளவு நாள் தான் ஒரே இடத்துல இருக்கு. ஸ்பாட் நல்லா இருக்கான்னு பாருங்க. ஆனா வெயில் அடிக்கும். முடிஞ்ச அளவு எடுக்கிறேன். எடுத்துட்டு ஒண்ணுமே இல்லை, பெரிய இதானா ஒன்றும் இருக்காது. ஃபுல்லாவே கொஸ்டின் ஆன்சராக தான் இருக்கும். கேட்ட கொஸ்டின்க்கு எல்லாமே ஆன்சர் இருக்கும், அவ்வளோதான். மற்றபடினா ஒன்றும் இருக்காது. வாய்ஸ் கிளியரா கேக்குதான்னு பாருங்க. ஏன்னா மைக் வந்து வேற வயர்லெஸ்ல வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு தனியா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இது தனியா கேமரா வந்து தனியா இதாயிட்டு இருக்கும். இது கரீனா ஒரு மைக் வாங்கினேன், அந்த மைக்ல தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு கிளியரா கேட்கும். கிளியரா கேட்டா பிரச்சனையே இல்லை. ஒரு நிழல் கூட இருக்காது, ஃபுல்லா வெயிலா தான் இருக்கும். அப்படியே இதுல விட்டு எடுத்துலாம் நினைக்கிறேன். இதுல விட்டுருமா? ஆல்ரெடி வீடியோ எடுத்த ஷாட்டு ரீல்ஸ் போட்டிருப்போம் அந்த இடம். அந்த பக்கம் போய் பார்ப்போம், எவனாச்சும் இருக்கானா பார்ப்போம். எவனும் இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். மதியான டைம்ல எவன் வர, ஆனா மொத்தம் இருக்கும். ஸ்பாட் மட்டும் நல்லா இருக்கும். யாருமே இல்லை, யாரும் இல்லை, யாரும் இல்லை. அம்மா ஓகே, இது பர்ஃபெக்டா இருக்கு. ஒரு நிழலு வீடியோ எடுக்கிற ஸ்பாட். எப்படி சிட் அடி ஸ்பாட்டை விட்டுருக்கு. இப்படி ஒரு ஸ்பாட்டுக்கு வரணும் அந்த. சரி ஓகே கேஷ், நம்ம கண்டென்ட்டுக்குள்ள போவோம். நமக்கு அதான் முக்கியம். கண்டென்ட் என்னன்னா, இன்னும் எனக்கு நிறைய கொஸ்டின் இன்ஸ்டாகிராம்லயும் எப்போதும் பேசுற மாதிரி தான் பேசுவேன். இன்ஸ்டாகிராம்லயும் எல்லா இதுலயும் வந்துகிட்டு தான் இருக்கு. நானும் பதில் சொல்லிட்டு தான் இருக்கேன். நான் சொன்ன வரைக்குமே என்கிட்ட டவுட் கேட்டு இந்த மாதிரி எப்படி எடுக்கலாமா வேணாமான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுத்தது என்னமோ 2 பேரோ 3 பேரோ வண்டி எடுத்திருப்பாங்க. சரியா? சரி ஓகே, சந்தேகத்தை மட்டும் டவுட்டை மட்டும் சொல்லிடுறேன். ஓகே கேஷ், அந்த கொஸ்டின் என்னென்ன கொஸ்டின் வந்துருந்துச்சுன்னு தெளிவாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு விஷயம் வைப்ரேஷன். வைப்ரேஷன் 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 வைப்ரேஷன். இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் வர்றது ஃபுல்லாக வைப்ரேஷன். வைப்ரேஷன் இருக்கு கேஷ், நான் இப்போவும் அதான் சொல்கிறேன், வைப்ரேஷன் இருக்கு. எந்த மாதிரி வைப்ரேஷன் இருக்குன்னா, வண்டியோட இன்ஜின்ல இருந்து வர்ற மாதிரி உள்ள வைப்ரேஷன் தான் வருமே தவிர மற்றபடி இந்த டேங்க்லனா வைப்ரேஷன்னா இருக்காது. நீங்கள் நிறைய வீடியோவில் ஆர்ஆர் 310 வைப்ரேஷன் 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 ஃபுல்லாகவே முழுக்க எவனை பார்த்தாலும் இதுதான் சொல்லியிருப்பான். அந்த மாதிரி அவன் சொல்கிற அளவுக்கு வைப்ரேஷன் சத்தியமாக சொல்கிறேன், எவன் சொல்கிற மாதிரியும் வைப்ரேஷனாக இருக்காது. இந்த ஃபுட் ரெஸ்ட்டில் வர்ற வைப்ரேஷன் நீங்கள் த்ராட்டில் கொடுக்கும்போது தெரியும், கிளீனாக தெரியும். ஃபுட் ரெஸ்ட்டில் வர்ற வைப்ரேஷன் நீங்கள் ஒவ்வொரு த்ராட்லுக்கும் இதாகும், வைப்ரேஷன் வந்து வரும். சரியா? அது போக அந்த வைசர் வந்து ஆடும் வைப்ரேஷனில். இதுதான் வண்டியில் வர வைப்ரேஷன் அதிகமாக இருக்குமே தவிர மற்றபடி இந்த வண்டியில் வந்து வைப்ரேஷன் வைப்ரேஷன் வைப்ரேஷனாக இருக்கே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வண்டியில் வைப்ரேஷன் இருக்காது. சரியா? சரியா? மற்றபடி வண்டியில் ஆர்ஆர் 310 வைப்ரேஷன் தான், வைப்ரேஷனாக தான் இருக்குது ஃபுல்லாக அப்படிங்கிற அளவுக்கு வைப்ரேஷன் அவங்க சொல்கிற அளவுக்கு வைப்ரேஷன் கிடையாது வண்டியில். ஓப்பனாக சொல்கிறேன், அந்த அளவுக்கு வைப்ரேஷன் கிடையாது.
ஃபுட் ரெஸ்ட்டில் வர்ற வைப்ரேஷன் மட்டும்தான் வண்டியில் வருமே தவிர வேறு எந்த இடத்துலையும் வைப்ரேஷன் கிடையாது. சரியா, டேங்கில் வராது. வைப்ரேஷன் வர்றது ஒரே இடம், அது இன்ஜினில் வர்ற பீட்டில் இருந்து வர்ற மாதிரி உள்ள வைப்ரேஷன் தான் வருமே தவிர வேறு வைப்ரேஷன் வண்டியில் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வேறு வண்டியில் வைப்ரேஷன் கிடையாது. அதிகபட்சம் வேறு வந்தால் ஆனால் இதில் மட்டும் லைட்டாக அது லாங் போனாலே இந்த இடம் எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி இருக்க தான் செய்யும். அந்த இது மட்டும் இருக்கும், ஃபீல் மட்டும் இருக்கும். மற்றபடி வைப்ரேஷனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது வண்டியில். வண்டி நல்லா தான் இருக்கும். வேறு என்ன கொஸ்டின் தெரிஞ்சு தெரியுதா கைஸ்? பைக் அழகாக இருக்கா? ஐயோ ஐயோ, சின்ன பிள்ளைத்தனம் விளாண்டுருக்கணும். அதுக்கப்புறம் வந்த கொஸ்டின்னா, லாங் ரைடு போகும்போது கை வலிக்குமா ப்ரோ, கை உடம்பு எதுவும் வலிக்குமா அப்படின்னு கேட்ட விஷயம். சத்தியமாக சொல்கிறேன், ரைடராக இருந்தால் என்னை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் வலிச்சது இல்லை. சரியா, லாங் போனாலும் எனக்கு அந்த பேக் பெயின் வந்தது கிடையாது, எதுவும் வந்தது கிடையாது. நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போனால், சிங்கிளாக போனால் சொல்கிறேன், சிங்கிளாக போனால் ஜாலியாக போனால், ஓட்டுறதுக்கு ஜாலியாக இருக்கும். அதுவே பில்லியன் வச்சுட்டு போனீங்கன்னா பில்லியன் வெயிட்டு ஃபுல்லாக அவங்க மேலே போடுவான். ஷோல்டரை பிடிச்சிருப்பான், இல்லை எப்படி இருந்தாலும் ஃப்ரண்ட் பிரேக் அடிக்கும் போது பில்லியன் வெயிட்டு ஃபுல்லாக அவங்க இதில் இறங்கும். அதனால் கை வலிக்கும். சரியா, ஆஃப் ரோட் பண்ணும்போது சரி, எங்கே போனாலும் சரி, பில்லியன் வெயிட் இருந்தாலே கொஞ்சம் சங்கட்டம் தான் அந்த வண்டியில். மோஸ்ட்டாக இந்த மாதிரி இருக்கிற ஃபுல் ஃபேரிங் வண்டியில் ஃபுல்லாகவே, ஃபுல் ஃபேரிங் இருக்க வண்டி ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும். வெயிட் ஃபுல்லாக அவங்க மேலே தான் இறங்கும், ரைடர் மேலே தான் இறங்கும். அதனால் அப்போ கை வலிக்கும், ஏன்னா பில்லியன் வெயிட் ஃபுல்லாக அவங்க மேலே இறங்கும். அதனால் மட்டும் கை வலிக்கும். சரி, ஓகே. அதனால் மட்டும்தான் கை வலி வரும், வேறு எல்லா மற்றபடி உடம்புனா வலிக்காது. பில்லியனை வச்சுட்டு போனால் அந்த ஒரு பிரச்சனை இருக்குது, அது பில்லியனால் மட்டும். பில்லியனை வச்சா சொல்கிற பிடிச்சி அழுத்துவாங்க போட்டு, அந்த மாதிரி இருக்கும்போது வலிக்கும். சோலோவாக போனால் சும்மா ஜாலியாக பறக்க விட்டு போகலாம். மாதிரி பார்க்காரு, ஐயோ ஐயோ பைத்தியம் போல பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்ப்பாரு. ஒரே கமெண்ட்டில் அத்தனை கமெண்ட்டு, ஒரே ஒருத்தர் மட்டும் கேட்டிருந்தார், ஹேண்டில் பார் ரைசர். ஹேண்டில் பார் ரைசர் தேவைப்படுமா? நோ, தேவைப்படாது. R15 அளவுக்கு ரொம்ப இறங்கி இருந்த மாதிரி ஓட்டுற மாதிரிலாம் இருக்காது, கரெக்டாக இருக்கும். ஹேண்டில் பார் ரைசர் தேவைப்படாது, ஒன்றும் தேவைப்படாது. அப்படி போட்டாலும் அதோட லுக்கை மாற்றும், எல்லாம் மாற்றும், அசிங்கமாக இருக்கும். ஆனால் மோஸ்ட்டாக அது தேவைப்படாது, லாங்கில் தேவையும் இல்லை, நல்லா தான் இருக்கும். நீங்கள் ரொம்ப R15 மீதி, சத்தியமாக R15 மீதி இருக்காது, ஸ்ட்ரெயிட்டாக இருந்து ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். முதுகு வலிக்காது, எதுவுமே வலிக்காது. மொத்தத்தில் ஹேண்டில் பார் ரைசர் தேவைப்படாது. சரியா, அது ஒரு வேஸ்ட்டு. R310க்கு அது வேஸ்ட்டு தான். இருக்கிறதுலே ஓட்டினாலே சூப்பராக இருக்கும். ரைசர் தேவையே இல்லை, R15 மாதிரினா இருக்காது, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. மேபி நீங்கள் உங்களுக்கு டக் பண்ணி ஓட்டோன்னா லைட்டாக பின்னாடி நவுண்டுட்டு டக் பண்ணி ஓட்டலாம். ஏன்னா சீட்டு, இந்த ரைடர் சீட்டு பெரிய சீட்டு தான், இவ்வளோ தான் உட்காந்துருப்பேன். இதுக்கு மேலே ஃப்ரீயாக தான் இருக்கும். நீங்கள் பேக்கில் நவுண்டுட்டு டக் பண்ணி ஓட்டுறதா இருந்தால் தாராளமாக ஓட்டலாம். அதனால் ஹேண்டில் பார் ரைசர் தேவையில்லாத ஒன்று, வேஸ்ட் ஆஃப் காஸ்ட், வேஸ்ட் ஆஃப் மணி. வேறு இந்த வண்டியில் எப்படி வரும் வண்டி மெயின்டெனன்ஸ்? ஓகே, வண்டி மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே இல்லை. வண்டியில் ஒரு 500 கிலோமீட்டருக்கு ஒருக்கா செயினை மட்டும் க்ளீன் பண்ணுவேன், செயினை க்ளீன் பண்ணி லூப் பிடிப்பேன், வேறு எதுவுமே பண்ண மாட்டேன். மீதியெல்லாம் போடுற பெட்ரோல் அது பாட்டுக்கு ஓடிட்டுருக்கும். பெட்ரோல் மட்டும் போட்டால் போதும், அவன் பாட்டுக்கு போவான் சின்ராசு. சரியா, ரொம்ப நேரம் இப்படி நின்று பேசி எனக்கே போர் அடிச்சிட்டு, நான் இப்போ நேரம் மோட்டோ விளாகிங்கில் கண்டினியூ பண்ணுறேன். உங்களிடம் விரைப்படுவது உங்கள் பாட் ரைடர். கைஸ், வீடியோ எப்படி வந்திருக்குன்னு தெரில, லைட்டாக நான் அங்கங்கேயும் நடந்துட்டு லூஸ் மாதிரி நடந்துகிட்டே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன், அதனால் எப்படி வந்திருக்குன்னு தெரில, ஒன்றும் தெரில. சரியா, நம்ம என்னென்ன டவுட்டுன்னா நிறைய கேட்டிருந்தாரு. இப்போ மெசேஜ் நெட் ஆன் பண்ணானா மெசேஜ் அதிகமாக வரும், ரெக்கார்ட் ஆனது இதாகும். அதே போல் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி, ஓகே, நான் மோட்டோ விளாக்களை மீதி கண்டினியூ பண்ணுறேன்.
கைஸ் மெயின்டெனன்ஸ் RR310 வரைக்கும் வெரி ஈஸி டு மெயின்டெனன்ஸ் தான் கைஸ். ரொம்ப ஏன்னா ஒன்றுமே இருக்காது. நீங்கள் பெட்ரோலாக போட்டிங்களா ஜாலியாக போயிட்டே இருக்கலாம். 500 கிலோமீட்டருக்கு வரைக்கும் செயின் லூப் பண்ணி க்ளீன் பண்ணி லூப் அடிச்சுக்கோங்க. மற்றபடி ஒன்றுமே இல்லை. மெயின்டெனன்ஸ் இது வந்து ரொம்ப இதுனா கிடையாது, ஈஸியாக தான் இருக்கும். பெட்ரோல் போடுறது தான் பெரிய மெயின்டெனன்ஸு. பெட்ரோல் போட்டிங்கன்னா எப்படி இதுனாலும் சமாளிச்சிடலாம். அதே போல் இந்த மைலேஜ் எவ்வளோ தருது. அதாவது என்ன எப்படின்னா சிட்டி ஹைவே மைலேஜ் எவ்வளோ புற தருது இப்போவே சொல்லிடுறேன். நீங்கள் ஒரு வண்டி எடுக்க போறீங்கன்னா, இப்போ நான் ஓட்டுறேன்னா என்னோட ரைடிங் ஸ்டைல் வந்து வித்தியாசமாக இருக்கும். அதே போல் உங்களோட ரைடிங் ஸ்டைல் வித்தியாசமாக இருக்கும். யார் அதான் ஒவ்வொருத்தருக்கும் வந்து மைலேஜ் வந்து சேம் ஒரே ஒரு எப்படி சொல்றது, 2 பேரும் R15 தான் வச்சிருப்பான். ஆனால் அவன் 2 பேர்த்துக்கும் கிடைக்கிற மைலேஜ் வந்து வித்தியாசமாக இருக்கும். எதனால ரைடிங் ஸ்டைல் வித்தியாசமா இருக்கும், அதனால மைலேஜ் மாறுவோமே தவிர மற்றபடினா ஒன்றும் இதனால. அந்த வண்டி நான் ஓட்டினா என்னோட ரைடிங் ஸ்டைல் எப்படி இருக்கோ அதுக்கு இருந்தாப்புல மைலேஜ் கிடைக்கும். அதனால அந்த ஹைவே எப்படி இருக்கு ப்ரோ, உங்களுக்கு எப்படி இருக்கு ஹைவே மைலேஜ் எப்படி? இந்த அதான் சிட்டி மைலேஜ் எவ்வளவு கிடைக்குது, ஹைவே மைலேஜ் உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குது, அதை வச்சுதான் வண்டியோட மைலேஜ் வந்து தீர்மானிக்க முடியாது என்னை பொறுத்த வரைக்கும். சரியா, அது வந்து அவங்க ரைடிங் ஸ்டைலுக்கு ஏத்தாப்புலதான் மைலேஜ் வந்து இருக்கும். அது வந்து யாராலையும் மாற்ற முடியாது. யார் ரைடிங் ஸ்டைல் என்னவோ அதுக்கு தந்தாப்புல என்னோட மைலேஜ் இருக்கும். அதனால மைலேஜ் வந்து நீங்க வந்துட்டு இவ்வளவுதான் மைலேஜ் கிடைக்குமா, அதை சிட்டியில வந்து இவ்வளவு கிடைக்கும், இதுதான் இவ்வளவு கிடைக்குங்கிறத இதுவே பண்ண முடியாது. சரியா, அந்த ரைடிங் ஸ்டைலுக்கு தகுந்தாப்புல மைலேஜ் மாறதான் செய்யும். அதுதான் இது. அது வந்து எதுவுமே பண்ண முடியாது. ரைடிங் ஸ்டைல் கரெக்டா இருந்தா மைலேஜும் கரெக்டா வரும். ரைடிங் ஸ்டைல் இப்படிதான் இருக்கும்னா, நான் இப்போ நார்மலா ஓட்டிக்கிட்டு இருக்கப்போ ஒரு மைலேஜ் இருக்கும். சரியா, இதுவே நான் ஹைவே போகும்போது இழுத்து ஓட்டும், அப்போ ஒரு மைலேஜ் இருக்கும். அதனால சிட்டிக்கும் ஹைவேக்கும் இப்ப நார்மலா இப்ப இதே மேலதான் ஓட்டிக்கிட்டு இருப்போம். எப்பயாவது இருக்க வேகமா ஓட்டினாலும் இப்பவே எனக்கு வந்து மைலேஜ் வந்து 30 கிளைம் ஆகும். ஓகேவா, அதாவது இந்த பைக்ல. அதனால வந்துட்டு மைலேஜ் வந்து கணிக்க முடியாது. என்னோட ரைடிங் ஸ்டைலுக்கு நான் சொல்றேன், இது வரைக்கும் 25 to 32 தான், அதிகபட்சம் 32 தான் எனக்கு கிளைம் ஆயிருக்கு. அதுக்கு மேல கிளைம் ஆனது கிடையாது. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி ரைடிங் ஸ்டைலு, அதனால மைலேஜ் கண்டிப்பா மாறதான் செய்யும். நான் சொல்றத மட்டும் வச்சு இது பண்ணாதீங்க. மைலேஜை பொறுத்த வரைக்கும் இதுதான். நீங்க வந்து ஒவ்வொரு ரைடரை பொறுத்து, கண்டிப்பா ரைடிங் ஸ்டைலை பொறுத்து மைலேஜுங்கிறது மாறும். அதான் என்னோட கிளைம் 25 to 32 அதிகபட்ச கிளைம் பண்ணுது. இப்போ எனக்கு கிடைக்கிறது 30 கிடைக்குதா. இதுவே நான் ஹைவேல ஒரு 150 சோலோவா போனா 150யோ, டபுள்ஸா போனாலே 150 தான் போவானுங்களேன். 150ல போனாலும் எனக்கு கிடைக்கிற மைலேஜ் எவ்வளவு கிடைக்கும், அதிகபட்சம் தான் 25 27 அந்த மாதிரி கிடைக்கும். இதுதான் மைலேஜ் ஹைவே பொறுத்த வரைக்கும். வேகமா ஓட்டினேன். இதுவே ஹைவேல நான் ஸ்லோவா ஓட்டுனேன்னு வைங்களேன், 30 32 கண்டிப்பா கிடைக்கும். இப்போ வந்துட்டு ஹைவே மைலேஜை வந்து எவ்வளவு எடுத்துப்பீங்க, நாங்க 25 எடுத்துப்பீங்களா, இல்ல நான் சொன்ன 32 ஹைவேல எடுத்துப்பீங்களா? அவன் 32 கிடைக்கும் தானா, ஏன் ப்ரோ நீ 32 கிடைக்கும் தானே இப்போ வந்துட்டு 20 சொல்றிய ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா, வித்தியாசம் இதுதான். நான் ஹைவேல ஸ்லோவா போயிருந்தேன்னா கண்டிப்பா மைலேஜ் அதிகமா இருந்திருக்கும். அதுவே நான் வேகமா போயிருந்தேன்னா கண்டிப்பா மைலேஜ் கம்மியா தான் இருக்கும். இது வந்து இதுதான் உண்மை. அதனால மைலேஜ் வந்து இது பண்ண முடியாது. சரியா, லைட்டா ஒரு ஏத்திட்டு ஐயோ பேரிங்ல வாட்டர் வாஷ் பண்ண லைட்டா வாட்டர் எல்லாம் லைட்டா சைடுல ஓடி வருது பண்ணோம். அதாவது நேற்று தான் கழுவுனேன்.
ரொம்ப நாள் நல்லா நேரத்தான் கழுவுனா அது இப்ப தான் சைட்ல வரி வருது. எப்படி இருக்கு பாரு, ஃபுல் ஃபேரிங் உள்ள சைட்ல இறங்கின வாட்டர். ஓகே கைஸ், மைலேஜ் பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான். மற்றபடி வேற வண்டியில வந்துட்டு லாங் போறதுக்கு எப்படி இருக்குன்னா நான் இப்படிதான் ஒரு கையை விட்டுட்டு இப்படி ஒரு கையில போவேன். இதுவே க்ரூஸ் கண்ட்ரோல் இருந்துச்சு பட்சத்துல 2 கையும் விட்டு ஜாலியா என் பாட்டுக்கு போவேன். க்ரூஸ் கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா அவரு எப்படி ஒரு பிரசாதம் மாதிரி, அதனால ஜாலியா இருக்கும். இப்ப டவுன் ஷிஃப்ட் மட்டும் பண்றேன், அதை மட்டும் பாருங்க. சிம்பிள். ஓட்டும் மெதுவா போவோம், ஒன்னும் அவசரம் இல்லை. ப்ரோ கமாண்ட்ல கேட்ட மாதிரி ஹேண்டில் பார் ரைசர் தேவைப்படாது ப்ரோ, தெரியுதா பாருங்க. அதான் ரைடிங் ஸ்டைல் வந்து R15 மாதிரி கவுண்ட்லாம் இருக்காது, கவலைப்படாதீங்க. கண்டிப்பா சொல்றேன், ஹேண்டில் பார் ரைசர் தேவைப்படாது. அதே மீறி எனக்கு போட்டணும்னு ஆசை இருந்துச்சுன்னா, உங்களுக்குன்னு ஆசை இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க. மற்றபடி RR 310ல ரைடு அந்த இது ஹேண்டில் பார் ரைசர் தேவைப்படாது. சரியா ப்ரோ, நீங்க கேட்ட மாதிரி கரெக்டா பாத்துக்கோங்க. 6000 RPM. இப்போ வைப்ரேஷன் எதுல வரும்னு சொல்லிடுறானே, கரெக்டா அந்த ஃபுட் ரெஸ்ட்ல வருது. அதாவது மொத்தமாவே அந்த இன்ஜினோர்ல இருந்து வர்ற ஒரு சவுண்டே அந்த மாதிரி தான் இருக்குங்க வண்டியில. அது வந்து வைப்ரேஷன் வந்துட்டு இன்னும் அதே மாதிரிதான் புலம்பிட்டு இருக்காங்க. வேற இன்ஜினோட சவுண்டே அந்த மாதிரி தான் வரும். கிளம்புதா, இதுதான் வைப்ரேஷனா சொல்றாங்க. என்ன பண்ண சொல்றது? RPM போனாலே அந்த பீட்டு டோட்டலா பீட்டே மாறிடும். அது வந்து வைப்ரேஷனா வந்து மாத்தி வைப்ரேஷன்னா ஒன்னும் இல்லை. சத்தியமா சொல்றேன், எனக்கு வைப்ரேஷன் இல்லை. ஃபுட் ரெஸ்ட்ல வருது. அது வண்டியில இன்ஜினோட ஃபீலே அப்படிதான் இருக்கும். அது வந்து ஏத்துக்கணும். மற்றபடி அதை வந்துட்டு எதுதான் வைப்ரேஷனா அப்படின்னு கேட்டோம்னா, இது வரைக்கும் நான் வண்டியை கொடுத்து என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்ட வரைக்குமே சொல்றது அவன் தான். அது இன்ஜினோட சவுண்டே அப்படிதான் தான் இருக்கு, அதுக்கு என்ன பண்ண முடியும் நம்ம அப்படின்னு. அதனால வைப்ரேஷன் நோ 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 நோ. அண்ணன் வேற சூச்சு போயிட்டு இருக்காரு. வேற சர்வீஸ், அந்த சர்வீஸை பத்தி கண்டிப்பா பேசி ஆகணும், இல்லைன்னா அவ்வளவுதான். சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் சொல்றேன், எனக்கு வந்து சர்வீஸ்ல வந்துட்டு இது இப்படி பண்ணிட்டானே அது இப்படி பண்ணிட்டானே இந்த பிரச்சனையும் நான் வச்சது இல்லை ஷோரூம்ல. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் வாட்டர் வாஷ் பண்ணது கொஞ்சம் கேவலமா பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதை நான் ஏத்துப்பேன், அதை சொல்லிதான் ஆவேன். சரியா, மற்றபடி எனக்கு சர்வீஸ்ல எந்த இதுவுமே இல்லை. எது கேட்டாலும் உடனே அரேஞ்ச் பண்ணி தான் தராங்க. இப்போதைக்கும் அந்த ரெஸ்பான்ஸ் வந்து இருக்கு. ஐயோ பைக் வாங்கினதோட அந்த நம்ம தலையில எழுதி அனுப்பின மாதிரினா இல்லை. சர்வீஸ் வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணி தான் தராங்க. இப்போ எப்படி இந்த டைம்ல மணி எத்தனை 10, ஒரு 11 மணி 12 1 மணி பக்கம் போயிட்டு நான் வண்டி ஷோரூம்ல கொடுத்தா கூட எனக்கு ஈவினிங் ஒரு 6 மணி அந்த டைம்லாம் வண்டியை ரிட்டர்ன் கொடுத்துறாங்க ஷோரூம்லயே. இதுதான் சர்வீஸ். அது மாதிரி சர்வீஸ் காஸ்ட்டும் கம்மி தான். நீங்க எடுக்கிறதா இருந்தா எடுக்கலாம். சர்வீஸ் காஸ்ட்டும் ஈஸியா இருக்கும். மெயின்டைன் பண்றதுக்கும் பெட்ரோல் போட்டுட்டு ப்ராப்பரா செயின் லூப் அடிச்சிட்டோன்னா கரெக்டா மெயின்டைன் ஆகும். அதை பத்தி எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால அதெல்லாம் பிரச்சனை இல்லை கைஸ். நீங்க நினைக்கிற மாதிரி மெயின்டெனன்ஸ் அதிகமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஈஸி தான். பெட்ரோல் அதான் சொல்றோம், பெட்ரோல் போட்டா மெயின்டைன் பண்ணிடலாம் கைஸ் வண்டியை. மற்றபடி இந்த வண்டியில இது வரைக்கும் அதுதான் கரெக்டா பாருங்க, 8377 கிலோமீட்டர் இப்ப ரன்னிங்ல இருக்கிற சேர்த்து சொல்றேன். இது வரைக்கும் வண்டியில அதுவா ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது இல்லை. சரியா, வண்டி வந்து அதனால நீங்க தாராளமா வாங்கலாம். அதே போல இந்த வண்டியோட ஹெட்லைட்டை பத்தி சொல்லிடுறேன். எக்ஸ்ட்ரா லைட் வந்து நீங்க அந்த
இந்த மான்சூன் ரைடு அந்த மாதிரி ரைடு எங்கேயாவது போனீங்கன்னா, அந்த ஹில் ஸ்டேஷன் எங்கேயாவது போனா மட்டும் இந்த ஃபாக் லேம்ப் வந்து தேவைப்படலாம். எதனால தேவைப்படலாம்னா, ஒயிட் லைட்டு ஃபாக்ல சுத்தமா ஒண்ணுமே தெரியாது. அதனாலதான் ஃபாக் லேம்புங்கிறது ஒண்ணு வந்து எல்லோ கலர்ல ஃபாக் லேம்புன்னு பேர் வந்தது அதனாலதான். அந்த லைட்டுக்கு பேரே அதனாலதான் ஃபாக் லேம்ப்னு வச்சிருப்பாங்க. ஒயிட் வந்து விசிபிளாவே இருக்காது. ஆனா சொல்றேன், ஹைவே சரி, இந்த நார்மலா ரோட்ல சரி, இப்போ ஹைபீம் போட்டேன்னு வைங்களேன், ஆப்போசிட்ல ஒருத்தனாலையும் வர முடியும். இப்போ ஹைபீம் போட்டா அந்த லாரியில கரெக்டா அவன் டிரைவர் மேலேயே போய் அடிக்கும். அந்த லெவல்ல தான் இருக்கும் இதோட ஹைபீம் வந்து. ஏன்னா லைட் வந்து அந்த அளவுக்கு பவரு. அதே போல லைட்டு ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி கைஸ். 30,000 ஓபா அந்த லைட்டு மறுபடியும் வாங்கி மாட்டோம்னா. அதனால அந்த லைட் எல்லாம் பத்திரமா பார்த்து போக வேண்டியது நம்ம பொறுப்பு தான். 30,000 ரூபா கொடுத்து லைட்டு மாத்தணும்னா என்ன ஆச்சு பாருங்க. அதே போல இந்த பைக் வச்சு இந்த குரலி வித்த காட்டுறது யூஸ் பண்ணிக்கோங்க, தப்பு இல்லை, என்ஜாய் பண்ணலாம், ஒரு லிமிட்டோட இருக்கலாம். சும்மா அப்பப்போ சும்மா நான் இந்த ரேசர் மாதிரி ஓட்டிட்டு, ரேசர் மாதிரி இல்லை பிள்ளைங்க மாதிரி ஓட்டிக்கிட்டு சுத்திட்டு, ஏதோ சப்போஸ் ஏதோ ஒன்று ஆச்சுன்னு வைங்களேன், சொல்றேன், அது நான் எப்போ நடக்குமோ அது அப்பந்தான் நடக்கும். அது யாராலையும் மாற்ற முடியாது. இப்பவும் சொல்றேன், எனக்கு இப்போ இந்த நேரத்துல நடக்கணும்னா அது நடந்துதான் ஆகும். அது எவன் நினைச்சாலுமே அது தடுக்க முடியாத ஒண்ணுதான். சரியா? அது வந்து ஏத்துக்கணும். அது வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. இருந்தாலும் அந்த சில பல சட்டைகள்னால சின்ன சின்ன ஒரு அடிக்கடி ஏதாவது விழுமே, அதை சொல்றேன். ஆனா ஸ்பேர் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாவே BMW வருது. ஸ்பேர் வந்து பாடி கிட்டு வந்து மேபி டிவிஎஸோட தான் இருக்கலாம். ஒயரிங் கிட்டு, ஹெட்லைட்டு எல்லாமே BMW வைஸ். ரொம்ப காஸ்ட்லி. BMW பத்தி தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. BMW வெரி வெரி காஸ்ட்லி. தெரியும், மோஸ்டா எல்லாத்துக்குமே தெரியும். அதனால ஸ்பேர் வந்து காஸ்ட்லி தான். சரியா? ஃப்ரண்ட் பிரேக் பேடே 2000 சில்லற வரும். இண்டிகேட்டர், ஒரு சிங்கிள் இண்டிகேட்டர் 2000 ரூபாய் போல வருதான் RR310ல. எதனால இவ்வளவு ரேட் அதிகமா இருக்குன்னா BMW. இதுதான் காரணம். சரியா? மற்றபடி ஸ்பேர் இப்படிதான் இருக்கும். BMW ரேட் அதிகமா தான் வச்சு விற்பாங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது. வயரிங் கிட்ட BMW தான், ஹெட்லைட் அசம்பிள் BMW தான் இருக்கும். மொத்தமா எல்லாம் BMW தான். அதனாலே எல்லாம் ரேட் அதிகமா தான் இருக்கும். இதுக்கு வேற வழியும் கிடையாது. வேற ஏதாச்சும் போட்டு மிஸ் பண்ணிட்டேனான்னு தெரியல. நேரத்தே ஒண்ணு தப்புன்ட்ட, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கணும், அதுவும் எடுக்கல. அதே போல ஒரு வாரம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தர்கிட்ட பேசினேன், இந்த மாதிரி இந்த RR310 தான் ப்ரோ எடுக்கலான் இருக்கேன், வண்டி வந்து எப்படி இருக்கும், நான் எடுக்கலாமா, மொத்தமா ஒரு 4 என்னமோ வருது ப்ரோ அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. என்னன்னா மொத்தமா EMI போட்டுதான் எடுக்கிறோம். 50,000 இன்சியல் RR310 பொறுத்த வரைக்கும் 50,000 இன்சியல். மீதி எல்லாம் லோன்ல போடலாமா ப்ரோ, நான் எடுக்கிறதா எனக்கு இது வந்து இந்த இது ஓகேதான், மாசம் மந்த் 8 ரூபா போல கட்டுற மாதிரி இருக்கும், 8 ரூபா சம்திங் 6 ரூபா போல கட்டுற மாதிரி இருக்கும் ப்ரோ. எத்தனை வருஷம் பிளான் தெரியல, நான் மேபி இருந்தா பார்த்து சொல்றேன். 4 வருஷமா இருக்குன்னு நினைக்கிறேன். எடுக்கலாமா வேண்டாமா ப்ரோ, இந்த மாதிரி ஏன்னா பிடிச்சிருக்கு, வண்டி பிடிச்சிருக்கு, அதை பத்தி ஏதாவது உங்க சஜஷன் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டதுக்கு என்ன சொல்லி இருக்குன்னு நினைப்பீங்க? அவர் வந்துட்டு என்ன சொன்னாருன்னா, நான் என்ன சொன்னேன்னா ப்ரோ EMI வந்து இப்போ உங்ககிட்டே சொல்றதுதான், EMI வந்து போடுங்க, தப்பு இல்லை. சரியா? EMI வந்து போடுறது பிரச்சனை இல்லை கைஸ். EMI எப்படி கட்டணும்னு சொல்லிடுறேன். முடிஞ்ச அளவு கோல்டு வச்சு இது பண்ணுங்க. அதான் எப்படி சொல்றது, கோல்டு மூலமா நான் அமௌண்ட் எடுத்து பைக் வாங்குற மாதிரி பாருங்க. நீங்க நார்மலா வந்துட்டு நான் ஃபுல்லாவே EMI போட்டுக்கிறேன், 50,000 மட்டும் கட்டினா போதுன்னா நினைக்காதீங்க. பின்விளைவுகள் ரொம்ப பயங்கரமா இருக்கும். அதனால முடிஞ்ச அளவு கோல்டை வச்சு அமௌண்ட்டை எடுத்து அதுக்கப்புறம் கூட நீங்க கோல்டை திருப்பிக்கலாம். ஆனா EMI கட்டுறது ரொம்ப பெரியது.
என்னன்னு சொல்லிடுறேன். இஎம்ஐ பொறுத்த வரைக்கும் இஎம்ஐ கட்டி முடிச்சிட்டீங்கன்னா, இப்ப கட்டி முடிக்க போறேன். நானே கட்டி தான் முடிச்சேன். கட்டி முடிக்க போறேன்னு வைங்களேன். நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன், வட்டிங்கிறது வந்து கட்டி முடிச்ச பிறகு வட்டி எடுக்க மாட்டான். இப்ப இந்த மாசம் நான் கட்டுறேன்னு வைங்களேன், இந்த மாசம் இஎம்ஐ வந்து முடிக்க போறேன்னா இந்த மாசத்தோட வட்டியை மட்டும் எடுத்துருவான், அதுக்கப்புறம் உள்ள மாசத்துக்கு வட்டி எடுக்க மாட்டாங்கிறத நினைச்சேன். ஆனா என்ன சொன்னாங்க தெரியுமா, எல்லா மாசத்துலும் வட்டி எடுப்போம் ப்ரோ, இப்போதைக்கு இந்த மாசம் நீங்க முடிக்கிறீங்கன்னா இந்த மாசத்துல வட்டியை வந்துட்டு ஃபுல்லா எடுத்துரும், அடுத்த மாசத்துல இருக்கிற வட்டி எல்லாமே பாதி பாதியா எடுப்போம், ஆனா வட்டிங்கிறது கண்டிப்பா எடுப்போம், ஆனா பாதி வட்டி எடுப்போம் அப்படின்னா. இதனாலயே இப்ப 4 வருஷம் வைங்களா, பாதி வட்டி கட்டி முடிக்க போறதா இருந்தாலுமே அந்த வட்டியில பாதி எடுத்துருவான். சப்போஸ் இதுவே நீங்க நகையா இருந்துச்சுன்னா ஈஸியா திருப்பிக்கலாம். அதனால மோஸ்டா இப்படி இது பண்ணுங்க, இஎம்ஐ போடுறதை விட இந்த நகையை வச்சுட்டு முடிஞ்ச அளவு அமௌண்ட் ரெடி பண்ணிட்டு மீதி பத்தாவது வரைக்கும் இஎம்ஐ போட்டுக்கோங்க. தப்பு சொல்ல மாட்டேன், வேற வழியே இல்லை. அதனால இஎம்ஐ ஆப்ஷன் போய் தான் ஆகணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. இப்பதான் அப்புறம் படிச்சுக்கிட்டு இருக்கேன், காலேஜ் தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், செகண்ட் இயர் என்னமோ சொன்னார் நினைக்கிறேன். இஎம்ஐ போடலான் இருக்கேன் ப்ரோ, பார்ட் டைம் ஜாப் தான் போறேன், 8000 ரூபா 9000 ரூபா வரும், அதை வச்சு நான் இஎம்ஐ கட்டிக்கலாம் அப்படின்னு. அது ஒரு நல்ல ஆப்ஷன். எதனாலனா, இன்னும் ஒரு அதிகபட்சம் இன்னும் வேலைக்கு போயிட்டோம் அப்படிங்கிற பட்சத்துலனா இன்னும் இஎம்ஐ வந்து படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே பார்ட் டைம் ஜாப் போய் தான் இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்கேன்னா கண்டிப்பா நல்ல ஆப்ஷன் தான். நாங்க வந்து அந்த தப்பதான் பண்ணிட்டேன். வேலைக்கு போயிட்டு 2 வருஷம் கழிச்சு எடுத்த பிறகு இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து என்னால வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே நான் வந்துட்டு படிக்கும் போதே அவ்வளவுதான் 2 வருஷம் அதுலயே முடிஞ்சிடும் இஎம்ஐ. பார்ட் டைம் ஜாப் பார்த்து வேலைக்கு போனா அந்த 1 வருஷத்துல சம்பாதிச்சு வரணும், இது முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் லைஃப் ஃப்ரீ ஆயிரும். லைஃப் வந்துட்டு அடுத்து ஏதாவது ஒரு கடன் இருக்காது, ஏதாவது வேற ஏதாச்சும் பண்ணணும்னா கூட பண்ண முடியும். இதுனால என்ன மாதிரி டைம்ல இந்த மாதிரி டைம்ல தூக்கி மாட்டிட்டு போட்டீங்கன்னு வைங்களேன், ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்புறம் அடுத்த ஸ்டெப் ஐயோ இது பண்ணணும்னு நினைச்சா கூட ஒரு விஷயம் பண்ண முடியாது. அந்த மாதிரி மாட்டாம காலேஜ் படிக்கும் போதே எடுக்கிறனால குட்டு தான், அதனால தப்புனா இல்லை. அதுவும் பார்ட் டைம் ஜாப் பண்ணி அவன் தேவைக்கு அவன் உழைச்சி இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் வண்டி வாங்கிறாங்க. ஆனா ஓட்டுறதுக்கு பார்த்து மெதுவா ஓட்டுங்க. நானும் பைத்தியம் மாதிரி தான் ஓட்டுவேன், இதெல்லாம் சொல்ல, இருந்தாலும் சொல்றேன். அதனால பார்ட் டைம் ஜாப் போயிட்டு வண்டி வாங்குறது தப்புனா இல்லை. நீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்க தான் கஷ்டப்படணும், ஒண்ணு வாங்கினாலும் நீங்க தான் கஷ்டப்படணும். யாரும் வந்து கஷ்டப்பட்டு நீ இதைதான் பண்ணணும் அதைதான் பண்ணணும்னா இல்லை, யாரும் எதை வேணாலும் பண்ணலாம், பிடிச்சிருந்தா சரி. அதுக்கப்புறம் இதையும் சொல்லிடுறேன், வண்டியில ரைட் மோடு வந்து 4 மோடு, சரியா? 4 மோடும் எந்த மாதிரி இருக்குன்னா, அர்பன், ரெயின், இதுக்குள்ள வித்தியாசம் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் அர்பனை பொறுத்த வரைக்கும் 25 பிஹெச்பி என்னமோ சொல்றாங்க. 25 பிஹெச்பி வந்து பவர் இருக்கும் அப்படின்னு. அர்பனை பொறுத்த வரைக்கும் ஆர்பிஎம் வந்து இது ஒரு 11,500 போகும் நினைக்கிறேன் ஸ்போர்ட் ட்ராக்ல. அது 10,000 9,500 போகும். இதுதான் வித்தியாசம், ஓப்பன் வித்தியாசம் இதுதான், சரியா? அதுக்கப்புறம் அந்த ரெயின் மோடு வந்து ரெயின் மோடும் சேம் அதே மாதிரி தான் இருக்கும். ரெயின் மோட்ல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, ரெயின் மோடை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்றது, அதான் அந்த ஏபிஎஸ் வந்து பிரேக்கிங் வந்து பக்காவா இருக்கும். தைரியமா ரெயின் டைம்ல இந்த இதுல கூட ஓட்டும் போது கூட ரெயின் மோட்ல தான் ஓட்டிருக்கோம். ஒரு நாள் க்ளோஸ் ரேஞ்சில் ஒரு பொலிரோ ஏதோ வந்து இது மாதிரி பொலிரோல ஏதோ நினைக்கிறேன் கோசிங்ல வந்துருக்கும். அதனால பிரேக்கிங் வந்து பக்காவா இருக்கும் ரெயின் மோடை பொறுத்த வரைக்கும், சரியா? இவ்வளவுதான் கான்செப்ட், இதுதான். அந்த ட்ராக்கும் இதுவும் பவர் அதிகமா இருக்கும். ஸ்போர்ட்டும் வந்து ஒரு மாதிரி இருக்கும், ட்ராக் வந்து ஒரு மிருக மாதிரி வேலை செய்யும், மிருக மாதிரி சும்மா பறக்கதான் செய்யும். சரி, இந்த 3rd கியர்ல இருக்கேன் நான், புல்ல பாருங்க அந்த மாதிரிதான் இருக்கும்.
ஓகே கைஸ், டாட்டா பை பை குட் பை. இதுக்கு மேல ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கேன்னு தெரியல. மிஸ் பண்ணா தனித்தனியாவே நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவே போட்டுறேன் கேட்கறதுக்கெல்லாம்.